போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ கடைசியாக நம்ம சில வீடியோஸில் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள், அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இல்லை டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள், ஜிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்விகளில் நம்மளோட கணக்கு பகுதி ஜிஎம்ஏ பார்ட்டிலேருந்து ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? சில சம்ஸ் ஈஸியாக இருக்கும், சில சம்ஸ் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மு 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீப்போவா, அதாவது ஹெச்சிசிஎஃப் 36 எனில் 36 மற்றும் அவற்றின் மீப்போமா எல்சிஎம் 2/4 × 3/5 × 5² × 7² எனில் அந்த மூன்றாம் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ்வலாகவே ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் டானா வகுத்தில் தான் போட்டுக்கிட்டுருப்போம். ஓகேவா? அது ஸ்கூல் டயத்தில் சொல்லி கொடுத்தது. இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது பகாயன் வச்சு காரணிப்படுத்துதல். அதுதான் ஆக்சுவலாக பேஸு ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்க்கு. அதை நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம். பட் இந்த சம்மை அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தான் இந்த சம் நமக்கு ஈஸியாக புரியும். இதை 2 விதத்தில் இந்த சம்மை தீர்க்கலாம். எப்படின்றத பார்ப்போம். இது முக்கியமாக ஆப்ஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கணும் நம்ம. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம உள்ளார போவோம். சரியா? இப்போ அவங்க ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் 36 நம்ம பிரித்தோம் அப்படின்னா 2² × 3² அப்படின்னு நிற்கும். 2² 4, 3² 9. இது ரெண்டையும் பேருக்குன்னா நமக்கு 36 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். எல்சிஎம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 எண் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 எண்ணையும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 3240 நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாக்க கிடைக்கக்கூடியது 2/3 × 3/4 × 5 அப்படின்னு சொல்லி நிற்கும். சரிங்களா? அடுத்த எண் 3600, அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2/4 × 3² × 5² அப்படின்னு நிற்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி போகிறதுனாக்கா, ஃபஸ்ட்டு அதாவது நம்ம எப்பொழுதுமே ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் எப்படி பவர்ஸ்லேருந்து எடுப்போம். ஹெச்சிசிஎஃப்னாக்க காமன் பவராக இருக்கணும், காமன் பேஸாக இருக்கணும், அடிமனை காமனாக இருக்கணும், பவர் சின்னதாக இருக்கணும், அப்படி எடுப்போம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆப்ஷன்ஸில் என்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் மூன்றாவது எண்ணாக வச்சுக்கிறோம். இது முதல் எண், இது இரண்டாம் எண். அங்கே ஆப்ஷனில் ஏ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறோம். பார்ப்போம் வாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எண் கொடுத்தாச்சு, ரெண்டாவது எண்ணு நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்து நம்ம மூன்றாவது எண்ணாக நம்ம வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னு பாருங்கள். ஹெச்சிசிஎஃப் 2 தான் நமக்கு இங்கே காமனாக வருது. 2ல் சின்ன பவர் ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ 2² போட்டாச்சு. 3 காமனாக வருது. 3ல் சின்ன பவர் ஸ்கொயரு, 3² போட்டாச்சு. 5 ஒரு 2 இடத்துல மட்டும்தான் வருது. 7 ஒரு இடத்துல தான் வருது. அதனால் அதை போடக்கூடாது. ஸோ 2² × 3² = 36. ஓகே, ஹெச்சிசிஎஃப் ஈக்குவலாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம்மில் எல்லா பவரையும் எடுத்துக்கணும், எல்லா பேஸையும் எடுத்துக்கணும், பெரிய பவர் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 5, 7 எல்லாம் போட்டாச்சு. 2க்கு பெரிய பவர் 4, 3க்கு பெரிய பவர் 5, 5க்கு ஸ்கொயரு, 7க்கு ஸ்கொயர் இப்போ போட்டாச்சு. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவன் கொடுத்த அந்த ஆன்சர் வந்துருச்சு. அவன் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், எல்சிஎம் என்னவா வரணும், 2/4 × 3/5 × 5² × 7² அப்படின்னு வரணும். அவங்க அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்சிஎம் என்னான்னு கொடுத்துருக்காங்க, 2/4 × 3/5 × 5² × 7² வந்துடுச்சு. அப்போ இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மூன்றாம் எண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சோம். அப்போ அதுதான் ஆன்சர். சரியா? ஸோ மூன்றாம் எண்ணா 2² × 3/5 × 7² வச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கிது, ஹெச்சிசிஎஃப் 36 அப்படின்னு வருது. எல்சிஎம் 2/4 × 3/5 × 5² × 7² வருது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 2² × 3/5 × 7². ஓகே, அடுத்தது இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஹெச்சிசிஎஃப் 2² × 3² = 36 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம சின்ன அடுக்கை மட்டும்தான் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஹெச்சிசிஎஃபாக எடுத்துக்குவோம். அப்போ 2ல் ஸ்கொயர் தான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன்ஸில் போய் 2² எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. சரியா? இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸில் 2² எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஏல வந்திருக்கு, அடுத்தது பியில் வந்திருக்கு. ஆனால் ஹெச்சிசிஎஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருக்கு, 2² × 3² கிடச்சிருக்கு. அப்போ இந்த மூன்றாம் எண்ணில் கண்டிப்பாக 2வும் இருக்கணும், கண்டிப்பாக 3யும் இருக்கணும். ஓகேவா? அதாவது பேஸாக இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், பியில் பாருங்கள், பேஸில் 3 இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க பேஸில் 3 இல்லை.
அப்போ இது ஒன்று தாங்க ஆன்சர், வேறு வழியே கிடையாது. இது வந்து ஈஸியான ஷார்ட்கட்டு, லாஜிக்கான ஷார்ட்கட்டு. சரியா? மூணுலேயுமே எல்லா இடத்துலையுமே காமனான பேஸாக வந்தால் தான் ஹெச்சிசிஎஃபாக எடுக்க முடியும். பட் இங்கே 3ஆம் எண்ணில் பேஸாக 3 வரவே இல்லாதனால இது வாய்ப்பே கிடையாது. 3வது எண்ணா வர்றதுக்கு இது மட்டும்தான் 3வது எண்ணா வர முடியும். சரியா? ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் ஷார்ட்கட், அவ்வளோதான். அடுத்த சம்மு P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஆகும். மேலும் P/Q = 1:x எனில் P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு என்ன? HCF கொடுத்துட்டாங்க, LCM கேட்குறாங்க. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்தால் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரேஷியோ கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதே தான் இதுவும். ஓகேவா? P/Q = 1:x. P and Q வந்து அதோட HCF வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, பார்க்கலாம். இப்போ அந்த 2 எண்கள் P and Q, அதான் அந்த 2 எண்கள், அவற்றோட HCF எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அவற்றோட HCF எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. அவற்றோட விகிதம் வந்து 1:x. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது 1:x. அவற்றோட விகிதம், அதாவது HCF என்ன அப்படின்னாக்க எக்ஸு. அப்போ என்ன பண்ணணும்? அது ரெண்டையும் பெருக்கணும். அதாவது HCF, இது ரேஷியோ, இது HCF. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு எண்கள் கிடைக்கணும்னா எக்ஸு அப்படியே பெருக்கிக்கணும். இதையும் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 1 எக்ஸையும் பெருக்கினா எக்ஸையும் பெருக்கினா x². ஓகேவா? ஸோ அந்த நம்பர் அப்படியே கிடச்சிருச்சு. அந்த 2 எண்கள் என்ன அப்படின்னாக்க x², அந்த 2 எண்கள். எக்ஸுக்கும் x²க்கும் LCM பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? x² தான் வரும். அதாவது காமனான வர்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், பெரிய பவரை எடுத்துக்கணும். ஓகேவா? பெரிய பவர் எடுத்துக்கணும். எக்ஸுக்கும் x²க்கும் பெரிய பவர் x². இதில் சிம்பிளான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான். அவன் ரேஷியோ கொடுத்துருக்குறான். ரேஷியோவை மட்டும் பார்த்தா போதும். ரேஷியோ என்ன? 1:x. HCFன்னா எக்ஸு. அப்படியே என்ன பண்ணணும்? அந்த நம்பர் வேணும்னாக்க ரேஷியோவால் அந்த HCFை பெருக்கணும். எக்ஸு இங்கிட்டு இதை பெருக்குனாக்க x². ஓகேவா? முடிஞ்சு, அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சம்மு. அடுத்த சம்மு 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் மீப்போமா LCM 300 எனில் அவ்வெண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த எண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது 2ல் தான் எண் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது 2 ஏன் வராது அப்படின்னாக்க இது 2 எதில் முடியுது? 3யும் 5ம் சார்பகா எண்கள், அதனால் 15 தான் வரணும். இது 2லையும் பார்த்தீங்கன்னா 15 25ல் முடியுது. இதுக்கும் 5 தான் வந்து முடிஞ்சாகணும் LCM. ஓகேங்களா? LCM வந்து 5ல் தான் முடிஞ்சு ஆகணும். ஓகேவா? அதனால் இது 2யும் நம்ம வந்து தூக்கிடுறோம். ஓகேவா? ஆனால் LCMக்கு 300ன்னு கொடுத்துருக்காங்க. இது 2க்குமே 5ல் தான் முடிஞ்சாகணும். அதனால் தூக்கிடுறோம், நம்ம வேண்டாம் நமக்கு. ஸோ இந்த 2ல் தான் ஏதோ ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். அந்த 2 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க 3:5. LCMமும் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சா அந்த சம்மு போட முடியும் இல்லையா? ஸோ LCM டிவைடட் பை அந்த விகிதம் எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். 2 விகிதம் கொடுத்துருந்தா 2ஐயும் பெருக்கணும், 3 விகிதம் கொடுத்துருந்தா 3ஐயும் பெருக்கணும். இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தான் கொடுத்துருக்காங்க. 3 × 5. ஸோ LCM எவ்வளவு? 300. 300 டிவைடட் பை 3 × 5. 300 டிவைடட் பை 15 = 20. 20 தாங்க HCF. ஓகேவா? இப்போ விகிதம் கொடுத்துட்டான். விகிதம் என்ன? 3:5. HCFல 20. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே பெருக்கிறோம். அப்படியே பெருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 60:100 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு சம்மு. இப்போ இந்த சம்மை பாருங்கள். இது ஒன்றுமே இல்லாத சம்மு, நம்மளை குழப்பறக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சம்மு. A/B/C = 2:3:5 அண்ட் HCF ஆஃப் A, B = எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2B - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5B இவற்றின் மீப்போவா, அதாவது HCF கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல இது நமக்கு தேவையில்லை, இது நம்மளை குழப்பறக்காண்டி கொடுக்கப்பட்ட ஒரு பாயிண்ட்டு. சரியா? அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ A/B/Cன்னு கொடுத்ததுனால அப்படியே நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கிடலாம். ஓகேவா? இங்கே ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இந்த சம்மில் நம்ம பயங்கரமாக குழப்பியிருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம ஆன்சர் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A/B/Cன்னு கொடுத்ததுனால அப்படியே ஏவை என்ன எடுத்துக்கிறோம்? 2ன்னு எடுத்துக்கிறோம். B என்ன எடுத்துக்கிறோம்? 3ன்னு எடுத்துக்கிறோம். C என்ன எடுத்துக்கிறோம்? 5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டு
2b மைனஸ் 3a ப்ளஸ் 4c ஈக்குவல் டு அப்படியே போட்டு பார்த்தோன்னா 20 வந்து நிற்கும். 5a மைனஸ் 2c ப்ளஸ் 5b அதில் நம்ம ஏக்கு பிக்கு சிக்கு உண்டான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 15ன்னு வந்து நிற்கும். இப்போ அது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 20க்கும் 15க்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து 5 சரியா. ஸோ 5ன்னு வந்து நிற்கிது. 5னாக்க ஏ வந்து 2, பி வந்து 3, சி வந்து 5 இங்கே கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸில். ஸோ அந்த ஏவையும் பியும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்குதுனாக்க 5 கிடைக்கிது. ஆனால் சி ஈக்குவல் டு 5 அந்த ஆப்ஷனில் சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு 2 ஆன்சராக இருந்திருக்கும். பட் ஆப்ஷன் சி கொடுக்கல, அதனால் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா. அடுத்தது இது வந்து ஒன்றுமே இல்லை, ஆனால் இது கொஞ்சம் குழப்புற சம்மு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதில் ஒரே அளவான மீதம் கிடைக்குதுன்னு நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம். அந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் 57 லிட்டர், 129 லிட்டர், 177 லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகள் வைத்துள்ளார் ஒரு பால்காரர். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவைகளில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது. அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு யாதுன்னு கேட்குறான். ஒன்றுமே இல்லை, 57 லிட்டரு, 129, 177ன்னு 3 கேன் இருக்குது. அதுலேருந்து இன்னொரு கேனை எடுத்து அளக்குறாரு. ஓகேங்களா. ஒரு பெரிய கேன் எடுத்து இந்த 3 கேனில் இருக்க பாலை எடுத்து அளக்குறாரு. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படின்னு அளந்ததுக்கப்புறம் இந்த 3லையுமே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே அளவிலான அமௌண்ட் பால் கடைசியாக மீதம் இருக்குது. ஒரே அளவு. இதில் 10 லிட்டர்னால் இதுலேயும் 10 லிட்டர், இதுலேயும் 10 லிட்டர். இதில் 20 லிட்டர்னால் இந்த ஃபஸ்ட் கேனில் 20 லிட்டர், செகண்ட் கேனில் 20 லிட்டர், தேர்ட் கேனில் 20 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரே அளவிலான மீதம் பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளந்துருப்பாங்கல்ல அந்த அளவு என்ன அப்படின்னு சொல்லி, மிகப்பெரிய அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்க தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுங்களா. எடுத்துடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த ஒட்டியுமே இதை பண்ணலாம். 57, 129, 177 இதை வந்து அப்படியே 12ஆல் வகுக்கிறாங்க. 57 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 4 தடவை போச்சு அப்படின்னாக்கா 48, மீதி 9 இருக்கும். அதே மாதிரி 129ல் 10, 12 அப்புறம் 9 லிட்டர் மீதி இருக்கும். 177ல் உங்களுக்கு 14 தடவை நீங்கள் 12 லிட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மீதி 9 லிட்டர் இருக்கும். இங்கேயும் 9, இங்கேயும் 9, அப்போ 12ன்னு சொல்லி ஆன்சரை போட்டு போயிடுறாங்க. அது பெரிய தப்பு சரிங்களா. ஏன்னாக்க அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 24 லிட்டர் கொடுத்துருக்கான் இல்லையா. நீங்கள் 57 லிட்டர் நீங்கள் 24ஆல் வகுத்தீங்கன்னா 48 லிட்டர் போயிடும், 9 இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் 9 இருக்கும், இதுலேயும் 9 இருக்கும். அப்போ இதுதான் மிகப்பெரிய அளவு. இதுவும் அளக்குது, இதுவும் அளக்குது. ஆனால் எது மிகப்பெரிய அளவுன்னு கேட்டால் இதுதான் சரியா. 16 அளக்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா. 16 அளக்காது. ஏன்னா இங்கே 177 இருக்குது. 129ல் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா வராது சரிங்களா. மீதமே 1, 2 தான் வந்து நிற்கும். சரி ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரியா. இந்த ஒரே அளவிலான மீதம் கொண்டவை அப்படின்னு வந்தாவே நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஒரே அளவிலான மீதம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே பெரிய நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நம்பரையும் அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூட சின்ன நம்பரையும் நம்ம கழிக்கணும். இப்போ 177லேருந்து 129 கழிச்சா 48, 177லேருந்து 157 கழிச்சா 120. ஓகேங்களா, வந்துருச்சு. இப்போ பெரிய நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு 2 சின்ன நம்பரையும் கழிச்சாச்சு. அடுத்தது 2வது பெரிய நம்பர்லேருந்து 3வது அடுத்த கடைசியாக இருக்கக்கூடிய சின்ன நம்பரை கழிக்கிறோம். 129லேருந்து 57 கழிச்சா நமக்கு 72 கிடைக்கிது சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கழிச்சவொன்னே கிடச்சிருக்கு பாருங்கள், 48, 120, 72. இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். இந்த 3க்கும் ஹெச்சிசிஎஃப் எடுத்திங்கன்னா 24 வந்து நிற்கும். அந்த 24 தான் அந்த மிகப்பெரிய குழுவை அதோட அளவு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே அளவிலான மீதம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து அடுத்த 2 சின்ன நம்பரையும் கழிச்சிக்கணும். அப்போ 2வது பெரிய நம்பர்லேருந்து கடைசி சின்ன நம்பரை கழிச்சிக்கிட்டு கழிச்சதுக்கப்புறம் என்ன வருதோ அந்த எண்களுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும், ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும் சரியா. ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும், ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் வந்துடும் சரியா. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இவ்வளோதான் இந்த சம்ஸு. அடுத்த வீடியோவில் வந்து வேறு கொஸ்டின்ஸு, வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.